இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். இது ஒப்பந்தங்களின் தாய் என பிரதமர் நரேந்திர மோடி கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. இது எந்த அளவுக்கு இரு பிராந்தியங்களுக்கும் சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தும்? அது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். வினோத், நாட்டினுடைய 77வது குடியரசு தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்வதற்காக ஐரோப்பிய யூனியனுடைய தலைவர்கள் டெல்லி வந்திருந்த நிலையில நேற்று குடியரசு தின கொண்டாட்டத்திலும் பங்கேற்றார்கள். இன்று டெல்லியில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் இல்லத்துல பிரதமர் நரேந்திர மோடியோடு இருதரப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டம் இந்தியா மட்டுமின்றி உலக நாடுகளுடைய தலைவர்களால் மிகவும் கவனிக்கப்படக்கூடிய கூட்டமாக மாறியிருக்கிறது. அதற்கான காரணம், சமீபத்துல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா மீதான 50% வரி விதிப்பு, அமெரிக்கா இந்தியா இடையிலான சில வர்த்தக உடன்பாடு நிலையற்றதாக இருப்பது உள்ளிட்ட காரணங்களால் அமெரிக்கா இந்தியா இடையிலான இந்த வர்த்தகம் என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் என்பது தஞ்சமடைந்திருப்பதால் ஏற்றுமதியாளர்களும் கணிசமான சிரமங்களை எல்லாம் சந்தித்து வருகிறார்கள். இந்த நிலையிலே மாற்று வழிகளை இந்திய அரசு ஆலோசித்து வருகிறது என்ற தகவல்கள் கடந்த சில மாதங்களாகவே உள்ள நிலையில இன்று டெல்லியில நடைபெற்றக்கூடிய ஐரோப்பிய யூனியன் தலைவர்களுடனான இருதரப்பு ஆலோசனை கூட்டத்துல தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கு இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் முழு மனதோடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். ஐரோப்பிய யூனியன் என்பது 27 நாடுகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பு. ஐரோப்பிய யூனியனுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்திடுவது 27 நாடுகளோடு இந்தியா நேரடியாக தடையற்ற ஒரு வர்த்தக ஒப்பந்தத்திற்கு கையெழுத்திடுவதற்கு சமம். ஏற்கனவே பொருளாதார ரீதியாக அமெரிக்கா பல்வேறு சிக்கல்களை எல்லாம் இந்தியாவிற்கு விதித்து வரக்கூடிய நிலையில இதிலிருந்து எப்படி மீள்வது என்பது குறித்தான ஆலோசனைகளில் எல்லாம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் நிதி அமைச்சகமும் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையிலே மாற்று யோசனையாக தற்போது ஐரோப்பிய யூனியன்களோடு இந்த தடையற்ற வர்த்தகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி கையெழுத்திட்டிருக்க மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அதே போல ஐரோப்பிய யூனியன்களுடைய தலைவர்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு அந்த கோப்புகளை பரிமாறிக்கொண்ட அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதற்கு பிறகு ஐரோப்பிய யூனியன் மற்றும் இந்தியா இடையே நடைபெற்றக்கூடிய இந்த இருதரப்பு ஆலோசனை கூட்டத்தில் கையெழுத்தாகிருக்கக்கூடிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்தான நிழல்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி செய்தியாளர்களை சந்தித்து தற்போது டெல்லியில விலக்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை 2007ஆம் ஆண்டு தொடங்கியது. ஆனால் இடையில இந்த பேச்சுவார்த்தை தடைப்பட்ட நிலையில மீண்டும் தொடங்கி இருந்தது. இந்த சூழலில் தான் கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் என்பது இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே முடிவடைந்திருக்கிறது. இன்று டெல்லியில் நடைபெற்ற இருதரப்பு சந்திப்பின் மூலமாக அமெரிக்கா ஏற்கனவே பல்வேறு சிக்கல்களை இந்தியாவுக்கு விதித்து வரக்கூடிய நிலையில இப்படியான ஒரு முக்கியமான முடிவை இந்தியா எடுத்திருப்பது இந்தியாவினுடைய வர்த்தக ரீதியிலும் சரி, பொருளாதார ரீதியிலும் சரி பல்வேறு சிக்கல்களை தீர்த்து மீண்டும் வளர்ச்சியில் செல்வதற்கான ஒரு அடிப்படை காரணி என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் இறக்குமதி வரியை 90% மேல் குறைக்க இருப்பதாகவும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நான் தெரிந்து கொள்ள முடிகிறது. இதன் மூலமாக இந்தியாவில இருந்து பெரும்பாலான ஜவுளி மற்றும் காலனி தயாரிப்பு துறையில தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் அமலுக்கு வரக்கூடும் என்று வரக்கூடிய நாட்கள்ல வரிகள் குறைந்திருப்பதன் காரணமாக கணிசமான லாபங்கள் ஈட்டப்படுவதோடு ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய அளவுகளும் இன்னும் அதிகரிக்கக்கூடும் என்பதுதான் இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் சில மணி நேரங்களில் இந்த முழுமையான செய்தி அறிக்கை என்பதை மத்திய அரசு தரப்பிலிருந்து வழங்குவார்கள். அதில் என்னென்ன மாதிரியான முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு சதவீத வரி குறைப்பு, இன்னும் எவ்வளவு சதவீதம் பொருளாதாரத்தை உயர்த்த போகிறோம், ஐரோப்பிய யூனியன்களில் இணைந்திருக்கக்கூடிய 27 நாடுகளுக்கு நாம் அனுப்பக்கூடிய பொருட்கள் மற்றும் அதன் எண்ணிக்கை உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் மத்திய அரசு விரிவாக வழங்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வினோத், இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தகம் ஒப்பந்தமானது கையெழுத்தாகி இருக்கிறது. இது தொடர்பான அண்மை தகவல்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.